ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பேஸ் பண்ணி இங்கிலீஷை ஒரு குவிக் ரிவிஷனாக தாங்க பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி 6th 7th ஃபுல்லாகவே டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம 8th என்னெல்லாம் எக்ஸாம் ஓரியன்டான கிராமர் டாபிக்ஸ் இருக்கோ அது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நமக்கு இடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. இடியம்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கிக் த பக்கெட்னு இருக்குல்ல. ஸோ தமிழில் நம்ம படிப்போம்ல, இப்போது முதலை தண்ணீர் அப்படின்னா என்னங்க, ஃபேக்காக அழுகிறது. இங்கேயுமே அதே மாதிரி தான். இப்போ கிக் த பக்கெட் அப்படின்னா என்னென்னா டு டை அப்படின்னு மீனிங். கிளியராக இருக்கா? இப்போ இதே மாதிரி நமக்கு ஒரு டைப்புமே பேஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் ஃபுட் ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி, அனிமல்ஸ் பேஸ் பண்ணி, கலர்ஸ் பேஸ் பண்ணி, இந்த மாதிரி நமக்கு செப்பரேட்டாக இவங்களே கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? தென் இதுலேருந்து நமக்கு பிவைக்குமே கேட்டிருந்துருக்காங்க. இப்போ பேட் எக் அப்படின்னா என்னென்னா அ டிஸ்ஹானஸ்ட் ஆர் இல் பிஹேவ்டு பர்சன். இங்கே பேட் அப்படின்ற கீவேர்டு இருக்குல்ல, பேட்னு என்னதுங்க, டிஸ்ஹானஸ்ட், நேர்மை இல்லாத. படிக்கும்போதே தெரியுதுல்ல. தென் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா என்னென்னா அ டாஸ்க் தட் கேன் பி அக்கம்ப்ளிஷ்டு வெரி ஈஸிலி. இப்போ நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்க, அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பீஸ் ஆஃப் கேக். எக்ஸாம்பிள் இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா ஈஸி. ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிட்டோன்னா அதை தான் பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் அடுத்து பாருங்கள், கவுச் பொரோட்டோ. இது ஒரு பிவைக்யூங்க. அண்ட் ஐடில் பர்சன். கிளியராக இருக்கா? இதை ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. நமக்கு பிவைக்யூவில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஐடில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஐடியல் பர்சன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஐடியல் அப்படின்னா என்னென்னா லேசி பர்சன். எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருக்கவங்க, அப்படியே பண்ணாலும் ரொம்ப லேசியாக பண்ணுறவங்க. தென் இந்த ஐடியல் அப்படின்னா என்னென்னா ஷூட்டபிள், பர்ஃபெக்ட் அப்படின்னு மீனிங்க. ஸோ கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா என்னது, ஐடியல் பர்சன். அடுத்தது பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு என்னதுங்க, நெசசிட்டிஸ். ஸோ நம்ம லைஃப்க்கு பிரெட் அண்ட் பட்டர்ஸ்னு சில விஷயம்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், நெசசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அ ஸ்மார்ட் குக்கி அப்படின்னு என்னது, இங்கே ஹிண்ட் இருக்குது பாருங்கள். ஸ்மார்ட் அப்படின்னா என்னது, கிளவர் பர்சன். கிளியராக இருக்கா? அடுத்தது பிக் சீஸ் அப்படின்னா என்னென்னா இம்பார்ட்டன்ட் பர்சன். இந்த இடத்துல பிக் அப்படின்றத கீவேர்டாக வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். இப்போ மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, ஹீஸ் அ பிக் சீஸ் அப்படின்னா நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னென்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். கிளியராக இருக்கா? தென் அடுத்து பாருங்கள், நமக்கு ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் யோர் டர்ன் டு மேக் அ டெசிஷன். ஸோ இன்னொரு டைம் இப்போது டெசிஷன் பண்ணுறதுக்கு, எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னா என்னது, டு மேக் அ டெசிஷன். கிளியராக இருக்கா? அடுத்தது சேவ்டு பை த பெல் அப்படின்னா சேவ்டு பை அ லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கேயும் சேவ்டுன்னு இருக்குங்க, இங்கேயும் சேவ்டு பை லாஸ்ட் மினிட்னு இருக்கும். ஸோ இந்த சேவ்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், டு ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னு இருக்குல்ல, டு ஃபெயில் அட் சம்திங். ஸோ ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னு வந்துச்சுனாவே டு ஃபெயில். இந்த ஃபெயில் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராக இருக்கா? இப்போ பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணும்போது ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுட்டாங்கன்னா டீச்சர் வந்து நம்ம ஃபெயில் தானே. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னு என்னது, டு ஃபெயில் அட் சம்திங். ஷார்ட்கட்டுக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்ப் ஃபார் ஜாய்னு இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே ஜாய்னா தெரியும், ஹாப்பினஸ். ஸோ ஹாப்பி. கிளியராக இருக்கா? ஆன் த பால் அப்படின்னா என்னென்னா ஃபுல்லி அவேர் அண்ட் தென் கண்ட்ரோல் ஆஃப் அ சிச்சுவேஷன். அதாவது இப்போ நம்ம சுற்றி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது, அதை கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம், ஆன் த பால் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு 2 வேர்ட் இருக்குங்க. இப்போ ஆன் த பால் அப்படின்னா என்னென்னா ஃபுல்லி அவேர் அப்படின்ற ஒரு மீனிங் வந்துட்டுருக்கு. அடுத்தது காம்பிட்டன்ட், இந்த மாதிரி ஒரு மீனிங்குமே இருக்குது. ஸோ 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பால் வச்சு 2 பார்த்துருக்கோம். த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல யோர் அப்படின்றத கீவேர்ட் எடுத்துக்கோங்க. அப்படின்னா டெசிஷன் எடுக்கிறதுக்கான நேரம் இது, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஆன் த பால் அப்படின்னா என்னென்னா அவேராக இருக்குது. அடுத்தது ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னா என்னதுங்க, எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட். வின் பண்ண போகிறவங்க. கிளியராக இருக்கா? இதெல்லாமே நமக்கு ஸ்போர்ட்ஸ் வச்சு. அடுத்தது நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் கிளவுட் 9, இதுவுமே ஒரு பிவைக்யூ, நோட் பண்ணிக்கோங்க. ஆன் கிளவுட் 9 அப்படின்னா என்ன, பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. கிளியராக இருக்கா? நமக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் வேணாம். த கிராண்ட் மதர் வாஸ் ஆன் கிளவுட் 9 டு see her grandson ஆஃப்டர் லாங் டைம். சென்டென்ஸ்லாம் வேண்டாங்க. கிளவுட் 9 அப்படின்னு என்னது, பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. ஹாப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. நமக்கு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே, அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் த கிராண்ட் மதர் வாஸ், இங்கே தான் நமக்கு ஆன்சர் கேட்டிருப்பாங்க. டு see her grandson ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கிராண்ட்சனை பார்க்கும்போது அந்த கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ சென்டென்ஸ் படிக்கும்போது நமக்கு எப்படியுமே வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாவது நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணுவோம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளவுட் 9 அப்படின்னா பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. அடுத்தது 6 and 7 அப்படின்னு இருக்குல்ல, கன்ஃபியூஸ்ட் ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர். ஸோ 6, 7 அப்படிங்கும்போது நமக்கு 2 நம்பருமே பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ 6 வருமா இல்லை 7 வருமா, அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ்ட் இல்லை அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர். கிளியராக இருக்கா? அடுத்தது 1 ஹார்ஸ் டவுன் அப்படின்னா என்னென்னா வெரி ஸ்மால் டவுன், இல்லை அப்படின்னா வில்லேஜ். ஸோ வில்லேஜில் ஹார்ஸ் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 ஹார்ஸ் டவுன் அப்படின்னா என்னது, ரொம்ப சின்ன டவுன், இல்லை அப்படின்னா வில்லேஜ்னு சொல்லலாம். அடுத்தது டேக் 5 அப்படின்னா டேக் அ ஷார்ட் பிரேக். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோன்னு சொல்லுவோம்ல. ஸோ டேக் 5 அப்படின்னா என்னென்னா டேக் அ ஷார்ட் பிரேக். அடுத்தது 7th ஹெவன். 7th ஹெவன்னா என்னென்னா வெரி ஹாப்பி அபவுட் சம்திங். ஹெவன்னாவே என்னதுங்க,
ஹாப்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பெர்ஃபெக்ட் 10 அப்படின்னா கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட். இங்கே பெர்ஃபெக்ட்னு இருக்குல்ல, இங்கேயுமே பெர்ஃபெக்ட்னு இருக்கும். அடுத்து பாருங்கள், நமக்கு கலர்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு மீனிங் என்னது? டு கேட்ச் சம் ஒன் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தென் அடுத்து பாருங்கள், பிளாக் ஷீப். பிளாக் ஷீப் அப்படின்னு என்னது? அவுட்காஸ்ட், ஆட் ஒன் அவுட், அன்லைக் தி அதர்ஸ். அதாவது ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க தான் நம்ம பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சது தான். இப்போ அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா என்னென்னா ரேண்டம்லி, இல்லை அப்படின்னா சர்ப்ரைசிங்லி. அதாவது ரேண்டமாக வர்றது, இல்லை அப்படின்னா சர்ப்ரைசிங்காக இருக்காது. கிளியராக இருக்கா? அடுத்தது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வெரி ரேர்லி. ஸோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரேராக, ஃப்ரீக்வெண்ட்டாலாம் நடக்காது, ரேராக நடக்கிறது தான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அடுத்தது கிரே ஏரியா அப்படின்னா அன்கிளியர் இல்லைனா அன்டிஃபைன்டு. ஸோ கிரே ஏரியா வந்துச்சுன்னா அது கிளியராக இருக்காது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்தது அனிமல்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட் அ ஸ்னெயில் ஸ்பேஸ். ஸோ ஸ்னெயில்னா என்னது? நத்தை சொல்லுவோம்ல, அது எப்படி மூவ் ஆகும்? ரொம்ப ஸ்லோவாக. ஸோ மூவிங் வெரி ஸ்லோலி. கிளியராக இருக்கா? அடுத்தது லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா ரிவீல் த சீக்ரெட். கிளியராக இருக்கா? சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறது, எல்லாருக்கிட்டையுமே பப்ளிக்காக சொல்கிறது, அதுதான் என்ன சொல்லுவோம்? லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், த லயன் ஷேர் அப்படின்னா என்னென்னா பிக்கஸ்ட் பார்ட்னு அர்த்தம். கிளியராக இருக்கா? ஸோ லயன் ஷேர் அப்படின்னா என்னது? பெரிய பங்கு, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்? பிக்கஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட்ச் லைக் அ ஹாக் அப்படின்னா வாட்சிங் கேர்ஃபுல்லி, ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது என்ன சொல்லுவோம்? வாட்ச் லைக் அ ஹாக் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அடுத்தது ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். இது வந்து நமக்கு 9th வந்து அகைன் கொடுத்துருப்பாங்க. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஃபிஷ்னா அது தண்ணியில் தான் இருக்கணும். அப்படி அது தண்ணியில் இல்லைன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? அன்கம்ஃபர்டபுளாக, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வெரி அன்கம்ஃபர்டபுள். அடுத்தது மேட் ஆஸ் அ ஹார்னெட் அப்படின்னா மேட்னா என்னதுங்க? எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி. ஆங்க்ரி அப்படின்ற கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராக இருக்கா? இப்போ ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம், அடுத்தது கலர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம், ஃபுட் ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம். இது எல்லாமே ஒரு கிளான்ஸ்க்கு இன்னொரு டைம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணி பாருங்கள். ஏன்னா இடியம்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 8th தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களே செப்பரேட்டாக நமக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்களே கிளாஸிஃபை பண்ணி. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதை வச்சு ரீகால் பண்ணி சொல்லுங்கள். அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா என்னது? ஈஸியா? ஸோ எங்கே ஈஸின்னு இருக்குது? ஈஸி டாஸ்க். கிளியராக இருக்கா? அடுத்தது ஆன் கிளவுட் 9 அப்படின்னா என்னதுங்க? பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. பர்ஃபெக்ட் என்ன பார்த்தோம்? கம்ப்ளீட்லி. இங்கே பர்ஃபெக்ட்ன்றது கீவேர்ட் பார்த்தோமா? கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னா மூவிங் வெரி ஸ்லோலி. இங்கே நமக்கு புதுசாக இருக்கிறது ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னா சம்வன் ஹூ இஸ் செரிஷ்ட் அபவ் ஆல் அதர்ஸ். எல்லாரை விடவும் ஒருத்தங்க நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா அ குரூப் ஆஃப் வேர்ட் விச் கிவ் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் அ சென்டென்ஸ். நமக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது என்னங்க? ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எது சப்ஜெக்ட், எது வேர்ப், எது ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்னது, இந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல, இதுதான் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சைல்டு லாவ்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல சைல்டுன்னு இருக்குல்ல, இது வந்து சப்ஜெக்ட். தென் லாஃப் அப்படின்றது அந்த சைல்டு பண்ணுற ஆக்ஷன் தானே, ஸோ இது வேர்ப். எஸ்விஓ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ஐ ப்ளே ஹாக்கின்னு இருக்குல்லங்க, இங்கே ஐன்றது சப்ஜெக்ட், ப்ளேன்றது வேர்ப், ஹாக்கி அப்படின்றது ஆப்ஜெக்ட். மோஸ்ட்டாக ஆப்ஜெக்ட் வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிச்சு அப்படின்னா, இப்போது ஐ ப்ளே ஹாக்கி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வாட் இல்லை அப்படின்னா ஹூம், இந்த மாதிரிலாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அது ஆப்ஜெக்டாக இருக்கும். இதிலே நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது, அது கீழே வரும்போது பார்க்கலாம். அடுத்தது காம்ப்ளிமெண்ட் இருக்குது பாருங்கள், எஸ்விசி. ஹீ இஸ் ஸ்மார்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இது நம்ம வேறு டைப்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எக்ஸாம்பிள் ஹீ இஸ்னு இருக்குல்ல, சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா? கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்தா தான் அந்த சென்டென்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேஸில் சென்டென்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற வேர்டை காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டை வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா ஒருத்தங்களோட டெசிக்னேஷன் சொல்கிறதுக்கு. இப்போ ஹீ இஸ் அ டீச்சர், ஹீ இஸ் அ டாக்டர் அப்படிலாம் சொல்கிறோம்ல, ஸோ அந்த இடத்துல டீச்சர், டாக்டர் இந்த மாதிரி சொல்லும்போது அங்கே எல்லாமே நம்ம காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். தென் தேர்ட் ஒன் கலர் வச்சு வந்துச்சுன்னா, இப்போ ஹி பெயிண்டட் அ கார் க்ரீன் அப்படின்னு வைங்க, அந்த இடத்துல க்ரீன் அப்படின்னு ஒரு கலர் சொல்கிறோம்ல, அதுவுமே நமக்கு காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பொறுத்த வரைக்கும் வேறு கேசஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கீழே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் எஸ்விஓசி இங்கே இருக்குது பாருங்கள், ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ. ஸோ ஐன்றது சப்ஜெக்ட், பெயிண்டர்ன்றது வேர்ப், த கார் வாட் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுதா, ஸோ இது ஆப்ஜெக்ட். ப்ளூ இப்போ தானே சொன்னேன் கலர் வந்துச்சு அப்படின்னா. கிளியராக இருக்கா?
அடுத்து பாருங்க, மை ஃபாதர் பிரசன்டட் மீ அ வாட்ச். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எஸ்விஐஓடிஓ பேஸ் பண்ணி நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்கங்க. மை ஃபாதர்ன்றது சப்ஜெக்ட், பிரசன்டட் அப்படின்றது வந்து நமக்கு வேர்ப். இந்த இடத்துல மீ, வாட்ச் ரெண்டுமே நமக்கு ஆப்ஜெக்ட் தான். நமக்கு பர்சனை சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்க. இப்போ நான் சொன்னதில் ஆப்ஜெக்ட்னா வாட் அண்ட் ஹூம் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். இந்த இடத்துல ஐஓ அப்படின்றது ஹூம் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். கிளியராக இருக்கா? அடுத்தது வாட்ச் அப்படின்றது வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுதா? ஸோ மை ஃபாதர் பிரசன்டட் மீ அ வாட்ச்சில் இந்த இடத்துல மீ அப்படின்றது ஐவோங்க, இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட். அ வாட்ச் ஒரு பொருள் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் 6th பாருங்கள், ஷீ கேவ் மணி டு த பர். இந்த இடத்துல ஷீன்றது சப்ஜெக்ட், கேவ்ன்றது வேர்ப், மணி அப்படின்றது என்னங்க? டிரெக்ட் ஆப்ஜெக்டா இன்டெரக்ட் ஆப்ஜெக்டா? வாட் அப்படின்ற கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணுது. ஸோ இது டிரெக்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் டு த பர், பர்சன் பற்றி வந்துச்சு அப்படின்னா நான் இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் தானே சொன்னேன். ஸோ பர் பீப்புள். கிளியராக இருக்கா? இப்போ நம்ம இங்கே ஒரு ஜென்ரலாக தான் பார்த்தோம். இப்போ டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஹூ அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இப்போது நான்சி டான்ஸ்டு வெல். கிளியராக இருக்கா? இப்போ இதில் ஹூ டான்ஸ்டு வெல், இந்த இடத்துல ஹூ அப்படின்ற கொஸ்டினுக்கு நான்சி அப்படின்ற ஒரு ஆன்சர் இருக்கா? ஸோ இது சப்ஜெக்ட். பேசிக்காகவே நமக்கு சப்ஜெக்ட் வேர்புக்கெல்லாமே வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா இது அந்த மாதிரிலாம் நமக்கு தேவையில்லைங்க. ஒரு நேம், பிளேஸ், திங் இதெல்லாம் இருந்தால் அது சப்ஜெக்ட். அது பண்ணுற ஆக்ஷன், ஸ்டேட் அதெல்லாம் இருந்தால் அது வந்து வேர்ப். கிளியராக இருக்கா? த சைல்டு ப்ரோக் த கிளாஸ், இந்த இடத்துல சைல்டு அப்படின்றது நமக்கு சப்ஜெக்ட். கிளியராக இருக்கா? அடுத்தது வேர்ப் அப்படின்னா என்னது? நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ். ஸோ ஜேம்ஸ் ரோட் அ லெட்டர்னு இருக்குல்ல, இந்த இடத்துல ரோட் அப்படின்றது வேர்ப். ஹீ இஸ் அ டாக்டர். இங்கே டாக்டர் இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லுங்கள்? காம்ப்ளிமெண்ட். இப்போ தானே பார்த்தோம். த பேபி இஸ் கிரையிங். ஸோ இஸ் கிரையிங் அப்படின்றது என்னது? வேர்ப். அடுத்தது ஆப்ஜெக்ட் பாருங்கள். இங்கே நமக்கு வாட் இல்லை அப்படின்னா ஹூம் அப்படின்ற கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட். கிளியராக இருக்கா? இதில் வாட் அப்படின்றது நம்ம திங்ஸுக்கும், ஹூம் அப்படின்றது பர்சனுக்கும் சொல்லுவோம். இப்போ திங்ஸ் அப்படின்னா நம்ம எஸ்விஐஓடிஓ வருமாங்க, அதாவது ஐஓ வருமா இல்லை டிஓ வருமா? திங்ஸாக இருந்தால் டிஓ டிரெக்ட் ஆப்ஜெக்ட், பர்சனாக இருந்தாங்கன்னா இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட். கிளியராக இருக்கா? இப்போ ஹீ பாட் அ பென், இந்த இடத்துல அ பென் அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட். ஹீ ஹேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர், த கம்ப்யூட்டர் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஐ சா ஹிம்ன்றது இந்த இடத்துல ஹிம் அப்படின்றது ஆப்ஜெக்ட். நமக்கு இதிலேயே டைப் 1 பாருங்கள், டிரெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. டிரெக்ட் ஆப்ஜெக்ட்னா இப்போ தானே பார்த்தோம், வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். இங்கே பார்த்தோம்ல, இப்போது ஐ லைக் அனிமல்ஸ், இந்த இடத்துல நமக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி தனித்தனியாக எஸ்விடிஓ, எஸ்விஐஓ அப்படிலாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க. எஸ்விஐஓடிஓ இந்த மாதிரி தான் நமக்கு சென்டென்ஸே ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போது இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் பாருங்கள், ஐ கேவ் ரோசி எ பென், இப்படி வேணால் நம்ம கேட்பாங்க. இந்த இடத்துல ஐன்றது சப்ஜெக்ட், கேவ்ன்றது வேர்ப், ரோசி அப்படின்றது ஒரு பர்சன். ஸோ இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட், பென் அப்படின்றது டிரெக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதோட பேட்டர்ன் என்னது? எஸ்விஐஓடிஓ. கிளியராக இருக்கா? அடுத்தது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, நான் சொன்னேன்ல, டு கம்ப்ளீட் த மீனிங். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸோட மீனிங்கை நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வர வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கிளியராக இருக்கா? இப்போது ஹீ இஸ் அ டென்டிஸ்ட், நான் சொன்னேன்ல, ப்ரொஃபஷனை பற்றி சொல்கிறது, டெசிக்னேஷன் பற்றி சொல்கிறது. அடுத்தது ஷீ நேம்ட் த பாய் ஜான், இந்த இடத்துல ஷீன்றது சப்ஜெக்ட்ங்க, நேம்டுன்றது வேர்ப். த பாய்னு இருக்குல்ல, இது வந்து ஆப்ஜெக்ட், ஜான் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். இந்த இடத்துல இதை ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டை பற்றி நமக்கு அடிஷ்னலாக ஒரு டீட்டெயில் சொல்லுதில்ல, அந்த பாய் பேர் ஜான் அப்படின்னு ஒரு டீட்டெயில் சொல்லுதில்ல, ஸோ அதனால் எஸ்விஓசி. அடுத்தது இட் க்ரூ டார்க், இந்த இடத்துல இந்த டார்க்குமே நமக்கு என்னது? காம்ப்ளிமெண்ட். கிளியராக இருக்கா? இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் ஹவ். ஸோ ஹவ் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே நமக்கு வேண்டாம். இந்த இடத்துல ஷி நேம் த பாய் ஜான் அப்படின்னா இந்த பாய் ஆப்ஜெக்டை பற்றி நமக்கு ஒரு டீட்டெயில் சொல்லுது. ஸோ அப்படி சொல்லுச்சுன்னா அது என்னது? காம்ப்ளிமெண்ட். கிளியராக இருக்கா? அடுத்தது கலர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோமா, ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ, இந்த இடத்துல ப்ளூன்றது காம்ப்ளிமெண்ட். அப்போ இதில் என்னவா இருக்கும்? ஹீன்றது சப்ஜெக்ட், பெயிண்டட் வேர்ப், கார்ன்றது ஆப்ஜெக்ட். கிளியராக இருக்கா? அடுத்தது வி கால் காமராஜர் கர்ம வீரர், இந்த இடத்துல வீன்றது சப்ஜெக்ட், கால்ன்றது வேர்ப், காமராஜர்ன்றது ஆப்ஜெக்ட், கர்ம வீரர் அப்படின்றது நமக்கு காம்ப்ளிமெண்ட். ஏன் அப்படின்னா காமராஜர் தான் இப்படி சொல்கிறோம், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். கிளியராக இருக்கா? ஸோ அடுத்தது தே செலக்டட் ஹர் லீடர், ஸோ தேன்றது சப்ஜெக்ட், செலக்டர்ன்றது வேர்ப், ஹர் அப்படின்றது ஆப்ஜெக்ட்டுங்க, லீடர் அப்படின்றது நமக்கு காம்ப்ளிமெண்ட். தே செலக்டட் ஹர் லீடர். கிளியராக இருக்கா? இப்போ இது எல்லாமே எஸ்விஓசியில் வந்துட்டு வரும். இப்போ அர்ஜென்ட், இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ அர்ஜென்ட் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். வேர், ஹவ், வென், வை இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிச்சுன்னா இங்கே பாருங்கள், மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் இன் திருவாரூர் அப்படின்னு இருக்குல்ல, திருவாரூர் அப்படின்றது என்னது? இது ஒரு பிளேஸ். ஸோ அர்ஜென்ட். கிளியராக இருக்கா? இப்போ நம்ம டோட்டலாக என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட்னா தெரியும், தென் வேர்ப் ஓகே. அடுத்தது ஆப்ஜெக்ட்லேயே நமக்கு 2 இருக்குங்க, இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று, டிரெக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று. இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா பர்சனை வந்து சொல்கிறது, டிரெக்ட் ஆப்ஜெக்ட்னா நமக்கு ஒரு திங், ஒரு பொருளை பற்றி சொல்கிறது. அடுத்தது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு என்னது? சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வரும், இல்லைனா கலர் பேஸ் பண்ணி வரும், இல்லை அப்படின்னா
நமக்கு ஒரு பர்சன் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும்ல, தே எலெக்டட் ஹிம் லீடர், அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரதுமே காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். தென் அடுத்தது அர்ஜென்ட் அப்படின்னா என்னென்னா டைமு, பிளேஸு இதெல்லாம் வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணி வரது வந்து அர்ஜென்ட். கிளியராக இருக்கா? இப்போது நம்ம பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். த வால் கொலாப்ஸ்ட் என்னங்க வரும்? த வால் அப்படின்றது சப்ஜெக்ட், கொலாப்ஸ்ட் அப்படின்றது வேர்ப். ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? அடுத்தது டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ் தயர் ஹோம்ஸ். இது ஒரு பிஒய்க்யூ. டியூரிங் த வார் அப்படின்றது டியூரிங்னாவே என்னதுங்க? டைம். ஸோ இந்த இடத்துல ஏ தான் வரணும். டியூரிங் த வார் மெனி பீப்புள்ன்றது சப்ஜெக்ட், லாஸ்ட் அப்படின்றது வேர்ப், தயர் ஹோம்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ ஏஎஸ்விஓ. ஆப்ஷன் சி. கிளியராக இருக்கா? அடுத்தது ஐ ப்ராமிஸ் த சில்ட்ரன் அ ட்ரிப் டு த ஜூ. இந்த இடத்துல ஐன்றது சப்ஜெக்ட்டுங்க, ப்ராமிஸ்ன்றது வேர்பு. அடுத்தது த சில்ட்ரன் இருக்குல்ல, இது வந்து நமக்கு த சில்ட்ரன் அ ட்ரிப் டு த ஜூன்னு இருக்குல்ல. ஸோ சில்ட்ரன் அப்படின்னு வந்தால் பர்சன் வந்து நம்ம என்ன சொல்லணும்? ஐஓ தானே சொல்லணும். தென் இங்கே டிஓ சொல்லணுமா? ஸோ எஸ்விஐஓடிஓ. ஆப்ஷன் சி. அடுத்தது இன் 1998 ஃப்ராங்க் மூவ் டு லண்டன். ஸோ இந்த இடத்துல நமக்கு டைம் வந்திருக்கு, இயர் இருக்குல்ல. ஸோ ஏ. ஃப்ராங்க் அப்படின்றது நேம், சப்ஜெக்ட், மூட் அப்படின்றது வேர்ப், டு லண்டன் அப்படின்றது பிளேஸ். ஸோ ஏஎஸ்விஏ. ஏ. இதுவுமே நமக்கு ஒரு பிவைக்யூ, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பூஜா ஹயர்ட் அ பைசைக்கிள். ஸோ பூஜா அப்படின்றது சப்ஜெக்ட், ஹயர்ன்றது வேர்ப், பைசைக்கிள்ன்றது ஆப்ஜெக்ட். எஸ்விஓ. கிளியராக இருக்கா? ஸோ இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் நமக்கு கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சுங்க. ஸோ கிளியராக இருக்குல்ல? நமக்கு கேட்டால் எஸ்விஐஓடிஓ இதுதான் கேட்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா எஸ்விஓசி இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க. ஸோ என்னன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அர்ஜென்ட்னா பிளேஸ் வரணும், டைம் வரணும், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் கேட்க மாட்டாங்க. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு ஹோமோனிம்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கங்க. ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்னது? நமக்கு 2 வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த 2 வேர்டுமே நமக்கு சிமிலராக இருக்கும், ஒரே மாதிரி ப்ரொனவுன்சேஷன் தான் இருக்கும். பட் நமக்கு மீனிங் மட்டும் டிஃபராக இருக்கும். கிளியராக இருக்கா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். 6லேயும் பார்த்தோம், 7லேயுமே பார்த்தோம். இப்போ என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு அட்ரஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்ரஸ் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லொக்கேஷன். திஸ் இஸ் ஹர் அட்ரஸ், அது அவளுடைய அட்ரஸ், முகவரி. கிளியராக இருக்கா? தென் அடுத்தது செகண்ட் அட்ரஸ் பாருங்கள், டு ஸ்பீக் டு அப்படின்னு இருக்குல்ல. ஷி அட்ரஸ் தி ஓப்பன் ஏர் மீட்டிங் அப்படின்னா இன்னொரு அட்ரஸ் அப்படின்றது நம்ம பேசுகிறதுங்க. கிளியராக இருக்கா? ஸோ ஃபஸ்ட் அட்ரஸ் அப்படின்றது லொக்கேஷன், செகண்ட் அட்ரஸ் அப்படின்றது என்னது? அட்ரஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம்ல, டு ஸ்பீக் டு. தென் அடுத்தது செகண்ட் பாருங்கள், பேண்ட் கொடுத்துருக்காங்கங்க. பேண்ட் அப்படின்னா ஒரு பேண்ட் வந்து மியூசிக்கல் குரூப். த பேண்ட் வாஸ் பிளேயிங் ஓல்ட் சாங்ஸ். ஸோ பேண்ட் அப்படின்றது மியூசிக்கல் குரூப். அப்போ இன்னொரு பேண்ட் அப்படின்றது ஹேர் பேண்ட் சொல்லுவோம்லங்க, அதுதான். ஷி ஆல்வேஸ் டைஸ் ஹர் ஹேர் பேக் இன் அ பேண்ட். கிளியராக இருக்கா? ஸோ இந்த இடத்துல பேண்ட் அப்படின்றது என்னது? ஹேர் பேண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேட். பேட் அப்படின்னா வவ்வால் தெரியும்லங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல மேமல்னு கொடுத்துருக்காங்க. ஐம் அஃப்ரைட் ஆஃப் பேட்ஸ். அடுத்தது இன்னொரு பேட் அப்படின்னா என்னது? கிரிக்கெட் பேட். இது தெரிஞ்சது தான். தென் ஃபோர்த்து பாருங்கள், ரைட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ரைட் அப்படின்னா என்னது? இப்போ ஹீ இஸ் ரைட் அப்படின்னா அவன் கரெக்டாக தான் சொல்கிறான். கிளியராக இருக்கா? அடுத்தது இன்னொரு ரைட் அப்படின்றது என்னது? ரைட், லெஃப்ட் இப்பெலாம் சொல்லுவோம்ல. ஸோ டிரெக்ஷன். இது கிளியராக இருக்காங்க. தென் நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரைட் அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பிரைட் அப்படின்னா என்னென்னா ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட் சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் அ பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த இடத்துல அவன் ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்னொரு பிரைட் அப்படின்னா என்னது? இப்போ ஃப்ளாஷ் லைட்லாம் இருக்குது, லைட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஃபில்டு வித் லைட். கிளியராக இருக்கா? அடுத்தது எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எக்ஸ்பிரஸ் அப்படின்னா சம்திங் டன் ஃபாஸ்ட். இப்போது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் சொல்கிறோம், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமா? ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா இல்லை மூவ் ஆகுதுன்னா அது எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்னது? கன்வே பண்ணுறது. இப்போது ஐ எக்ஸ்பிரஸ்ட் மை கிராட்டிடியூட் இப்பெல்லாம் வந்துட்டு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடத்துல கன்வே பண்ணுறது, தெரிவிக்கிறது. தென் தேர்ட் பாருங்கள், கைண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கைண்ட் அப்படின்னா என்னென்னா டைப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம்ல, ஒரு வகையான அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். இன்னொரு கைண்ட் வந்துட்டு என்னென்னா கேரிங், அன்பாக இருக்கிறது. தென் ஃபைனலாக பாருங்கள், வெல் கொடுத்துருக்காங்கங்க. ஒரு வெல் அப்படின்னா என்னென்னா குட் ஹெல்த்தை சொல்கிறது. ஓகேவா? இன்னொரு வெல் அப்படின்றது வாட்டர் ரிசோர்ஸ், கிணறு இருக்குல்ல, இதை சொல்கிறது. கிளியராக இருக்கா? நம்ம ஆல்ரெடி ஹோமோனிம்ஸ் பேஸ் பண்ணியே பார்த்துருப்போம். நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கூட ஃபைன் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எது கரெக்டு இல்லை ரெண்டுமே கரெக்டாக, இந்த மாதிரி ஒரு பிஒய்க்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஹோமோனிம்ஸ் டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நமக்கு இஃப் கிளாஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இஃப் கிளாஸை நம்ம கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், இஃப் கிளாஸ் அப்படின்னுமே வந்துட்டு சொல்லலாம். டோட்டலாக நமக்கு 3 டைப்ஸ் வந்துட்டு இருக்குங்க. நம்ம ரூல்ஸ் பார்த்துட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸுமே பார்க்கலாம். 3 டைப்ஸ் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு வில் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவாக இருக்கணுங்க மெயின் கிளாஸ். கிளியராக இருக்கா? நமக்கு சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ்னு 2 கிளாஸ் இருக்கும். அதில் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஸ்டடி, இந்த இடத்துல இது வந்து சபார்டினேட் கிளாஸ்ங்க, கம்ப்ளீட் ஆகிருக்காது சென்டென்ஸ், அதை தான் நம்ம சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இங்கே சிம்பிள் ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும். ஐ வில் பாஸ் தி எக்ஸாம். கிளியராக இருக்கா? வேர்ப் 1 இருந்துச்சுன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும் மெயின் கிளாஸ். அடுத்தது சபார்டினேட் கிளாஸ் நமக்கு சிம்பிள் பாஸ்டில் இருந்துச்சுன்னா இஃப் ஐ ஸ்டடின்னு இருக்குல்ல, இங்கே
ஐ வுட் பாஸ் தி எக்ஸாம். வுட் ப்ளஸ் V1 இருக்கணும் மெயின் கிளாஸ். கிளியராக இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா வுட் அப்படின்ற வேர்டு வரணும். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதாவது ஹேட் ப்ளஸ் V3 இருந்துச்சுன்னா, இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட், நமக்கு மெயின் கிளாஸ் எப்படி இருக்கணும்னா வுட் ஹேவ் ப்ளஸ் V3 இருக்கணும். ஸோ இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஐ வுட் ஹேவ் பாஸ் தி எக்ஸாம். கிளியராக இருக்கா? சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதோட மெயின் கிளாஸ் வந்து நமக்கு ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும். அடுத்தது சப்பார்டினேட் கிளாஸ் வந்து சிம்பிள் பாஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதோட மெயின் கிளாஸ் வந்து வுட் ப்ளஸ் V1 இருக்கணுங்க. தென் இங்கே பாஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இதோட மெயின் கிளாஸ் வந்து வுட் ஹேவ் ப்ளஸ் V3 இருக்கணும். இப்போ வேறு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? இப்போது இதை வச்சு ரூல் இங்கே அப்ளை ஆகுதான்னு பாருங்கள். இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வில் சென்ட் ஹர் இன்விடேஷன். இங்கே நமக்கு ஃபைண்ட் அப்படின்றது என்னது? verb 1 சிம்பிள் ப்ரெசன்ட் தானே. இங்கே ஐ வில் சென்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது என்னது? ஃப்யூச்சர் டென்ஸ். கிளியராக இருக்கா? அப்போது ஃபர்ஸ்ட் டைப் இது. செகண்ட் பாருங்கள். இஃப் ஐ ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ், இந்த இடத்துல ஃபவுண்ட் அப்படின்றது என்னது? verb 2. அப்போ நமக்கு மெயின் கிளாஸில் என்ன வரணும்? ஐ வுட் சென்ட் ஹர் இன்விடேஷன். ஸோ இந்த இடத்துல வுட் ப்ளஸ் V1 வரணுமா? கிளியராக இருக்கா? அடுத்தது டைப் 3 பாருங்கள். இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ், இந்த இடத்துல ஹேட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு என்னங்க வரணும்? ஐ வுட் ஹேவ் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். வுட் ஹேவ் ப்ளஸ் V3 இருக்கணும் மெயின் கிளாஸ். கிளியராக இருக்கா? இப்போ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு புக்லேயே இருக்குது. இப்போ நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுங்கள். இந்த 1 to 5க்கு இஃப் ஐ ஹேட் டைம் ஐ டேஷ், இங்கே நமக்கு ப்ராக்கெட்டில் கோ கொடுத்துருக்காங்க, ஷாப்பிங் வித் யூ. இந்த இடத்துல ஹேட் அப்படின்றது நமக்கு verb 1 verb 2 verb 3ல் வருமா? இது நமக்கு verb 2ல் தாங்க இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹேட் பார்த்தோம். கிளியராக இருக்கா? இங்கே வந்து நம்ம ஹேட் பார்த்தோம்ல, ஆனாலுமே ஏன் இங்கே verb 2ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹேடோட சேர்த்து V3 ஸ்டடிட் அப்படின்ற ஒரு ஸ்டடியுடைய verb 3 ஃபார்ம் வந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஹேட் நமக்கு எப்படி இருக்குன்னா ஹேவ் அண்ட் ஹேஸ் ஃபார்ம் வேர்பெலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்சிலரி வேர்பாக தான் இது வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து verb 2ங்க. அப்போ உங்களுக்கு இங்கே எப்படி வந்திருக்கணும்னா ஐ வுட் கோ. கிளியராக இருக்கா? ஸோ verb 2 பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் நமக்கு வுட் ப்ளஸ் V1 தானே வரணும். ஐ வுட் கோ ஷாப்பிங் வித் யூ. கிளியராக இருக்கா? அடுத்து பாருங்கள். இஃப் யூ டேஷ் இங்கிலீஷ் யூ வில் கெட் அலாங் வித் தெம் பர்ஃபெக்ட்லி. இங்கே வில் கெட் அப்படின்னு இருக்குது மெயின் கிளாஸில். அப்போ நமக்கு இங்கே என்ன வரணும்? இஃப் யூ ஸ்பீக், அந்த ஸ்பீக் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் தானே, ஸோ அப்படியே தான் இருக்கும். அடுத்தது தேர்ட் பாருங்கள். இஃப் தே ஹேட் கான் ஃபார் அ வாக் தே டேஷ் த லைட்ஸ் ஆஃப். இந்த இடத்துல ஹேட் கான் அப்படின்னு இருக்குது. ஹேட் ப்ளஸ் V3. ஸோ இது டைப் 3யா? ஸோ தே would have turned. கிளியராக இருக்கா? would have வந்துருக்கணும், turned. இந்த டேர்ன் வந்து டேர்னடாக மாறி இருக்கணும். கிளியராக இருக்கா? அடுத்தது இஃப் ஷீ டேஷ் ப்ராக்கெட்டில் கம் இருக்குது வித் அஸ் we will go to the zoo. இந்த இடத்துல will go அப்படின்னு இருக்குங்க. அப்போ நமக்கு இங்கே இஃப் ஷீ கம் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கணும். டைப் 1. கிளியராக இருக்கா? அடுத்தது ஐ would have told you if I dash him. இங்கே சீன் இருக்குது. would have toldன்னு இருக்குங்க. அப்போது if I had, சி வந்து நமக்கு verb 1ங்க. இதோட பாஸ்ட் வந்து சா, தென் இதோட verb 3 வந்து சீன். ஸோ இஃப் ஐ ஹேட் சீன் ஹிம் ஐ வுட் ஹேவ் டோல்ட் யூ. நமக்கு ரீரைட் பண்ண மாதிரி தான் இருக்குது. கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே ஹேட் இருக்கா? ஸோ அடுத்ததான் நமக்கு மெயின் கிளாஸில் என்ன வரணும் நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். அடுத்தது மெயின் கிளாஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதோட சபார்டினேட் கிளாஸில் என்ன டென்ஸ் வரணும் அப்படின்றதுமே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ வில் கம் இஃப் ஐ டேஷ் டைம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வில் கம் அப்படின்னு இருக்குது. ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? இஃப் ஐ ஹேவ் டைம். ஏன்னா ஹேட் அப்படின்றது நமக்கு பாஸ்ட், வில் ஹேவ்ன்றது ஃப்யூச்சர். ஸோ இஃப் ஐ ஹேவ் டைம் ஐ வில் கம். கிளியராக இருக்கா? செகண்ட் பாருங்கள். இஃப் ஹீ இஸ் லேட் வி டேஷ் வித்தவுட் ஹிம்னா அந்த இடத்துல ஹீ இஸ் லேட்னு இருக்குல்ல, ஸோ வி வில் ஸ்டார்ட் வித்தவுட் ஹிம். கிளியராக இருக்கா? அடுத்து தேர்ட் பாருங்கள். இஃப் யூ டேஷ் மீ ஐ வுட் டெல் யூ. இந்த இடத்துல வுட் டெல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு பாஸ் தானே இருக்கணும் சபார்டினேட் கிளாஸில். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வுட் டெல் யூ. அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள். வில் இட் பி ஆல் ரைட் இஃப் ஐ டேஷ் அ ஃப்ரெண்ட் டு நைட். இந்த இடத்துல இங்கே வில்லையும் இந்த பி இருக்குல்லங்க, ஸோ வில் பி. கிளியராக இருக்கா? ஸோ இந்த இடத்துல வில் பி வந்துச்சுன்னா நமக்கு சிம்பிள் ப்ரெசென்ட் தான் இருந்திருக்கணும். ஏன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்திருக்கும். ஸோ வில் இட் பி ஆல் ரைட் இஃப் ஐ பிரிங் அ ஃப்ரெண்ட் டு நைட். கிளியராக இருக்கா? இந்த வில் பி தான் நமக்கு செப்பரேட்டாக கொஸ்டின் கேட்குற மாதிரி இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள். இஃப் யூ டேஷ் டு லேர்ன் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். இந்த இடத்துல இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். கிளியராக இருக்கா? இப்போது நமக்கு மேட்ச் கொடுத்துருக்காங்கங்க. இது நீங்களே மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்லாம் பார்த்தோம்ல, இதை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். தென் அதோடு சேர்த்து நமக்கு இதுவுமே கொடுத்துருப்பாங்கங்க. இது நான் ஒன்று சால்வ் பண்ணுறேன். நீங்கள் இந்த பேலன்ஸ் இருக்க ரெண்டையுமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் பாருங்க, இஃப் யூ டேஷ் அவுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டுநைட் ஐ டேஷ் த ஃபுட்பால் மேட்ச் ஆன் டிவி. இந்த இடத்துல நமக்கு மெயின் கிளாஸுக்குமே என்ன டென்ஸ்ன்னு சொல்லல, தென் சபார்டினேட் கிளாஸுக்குமே என்ன டென்ஸ்ன்னு சொல்லல. ஸோ இப்படி இருந்தால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இப்போது ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே கோன்னு இருக்குங்க, இது வந்து verb 1. இங்கே வுட் வாட்ச் அப்படின்னு சொல்லி இருக்குது. நமக்கு வுட் அப்படின்ற டென்ஸ் எப்போ வரணும்? சிம்பிள் பாஸ்டாக இருந்தால் வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ வருமா? வராது. அடுத்தது பி பாருங்கள், இங்கே நமக்கு கோன்னு இருக்குது, இது verb 1. இங்கே நமக்கு வில் வாட்ச்ன்னு தானே இருக்குது. ஸோ வரலாம்ல, சிம்பிள் ப்ரெசென்ட் வந்து நமக்கு சபார்டினேட் கிளாஸில் இருந்துச்சுன்னா அதோட மெயின் கிளாஸில் நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. தேர்ட் ஏன் வராதுன்னா, இங்கே கோ இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்திருக்கணும்? வில் வாட்ச்னு வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா இங்கே ஹேவ் வாட்ச்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ ஹேவ் வாட்ச்ட் வந்தால் வுட் ஹேவ் கான் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி வரல. ஸோ இதை வச்சு நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எய்தர் நமக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு அதோட அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னன்னு கேட்கலாம், இல்லை வைஸ் வர்ஸா எப்படி வேணாலுமே கேட்கலாம். இப்போ டார்ச் அப்படின்னா என்னங்க சொல்லுவோம்? ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்லுவோமா? அடுத்தது மொபைல் ஃபோன் அப்படின்னா செல்ஃபோன். தென் பின் அப்படின்னா ட்ராஷ் கேன், இது ஒரு பிவைக்குங்க. அடுத்தது லாரி அப்படின்னா ட்ரக். கிளியராக இருக்கா? நமக்கு 8th மட்டும்தான் இது இருக்குது. ஸோ இது கிளியராக பார்த்துக்கோங்க. ஃப்ளாட் அப்படின்னா நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷில் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லிஃப்ட் அப்படின்னா எலிவேட்டர். அடுத்தது பெட்ரோல்னா கேசலின் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் குக்கியை பிஸ்கெட்ஸ். அடுத்தது வெக்கேஷன்னா ஹாலிடே. கிளியராக இருக்கா? இவ்வளோ தாங்க. நமக்கு 8th இந்த ஒரு பேஜ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 10 வேர்ட்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கங்க. அது வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும், பட் ஸ்பெல்லிங் மட்டும் நமக்கு டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிள், இங்கே நமக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ்லேயும் ஸ்கில்ஃபுல் தான் இருக்குது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயுமே நமக்கு ஸ்கில்ஃபுல் தானே இருக்குது. ஆனால் ஸ்பெல்லிங் பாருங்கள், இங்கே நமக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஒரு எல் தாங்க இருக்குது, அமெரிக்கன் இங்கிலீஷில் 2 எல் வந்துட்டுருக்கு. கிளியராக இருக்கா? சிமிலர்லி செக் பாருங்கள், இதில் CHEQUEன்னு இருக்குங்க, இங்கே CHECK அப்படின்னு இருக்கும். ஸ்பெல்லிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரோக்ராம்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருக்குது, இந்த இடத்துல ME வந்துட்டு வராதுங்க அமெரிக்கன் இங்கிலீஷாக இருந்துச்சுன்னா. கிளியராக இருக்கா? சிமிலர்லி டயலாக் ஸ்பெல்லிங் பாருங்கள், இங்கே DIALOGUEன்னு இருக்கும், இந்த இடத்துல நமக்கு அந்த UE வந்துட்டு இருக்காதுங்க. இப்போது இங்கெல்லாம் நமக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்னு பார்ப்போமா? அப்போலஜைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே GIZTன்னு வருங்க. இந்த இடத்துல அங்கே எஸ் இருக்கா, இங்கே வந்து இசட் மட்டும் வரும். கிளியராக இருக்கா? அடுத்தது ஜட்ஜ்மெண்ட்டை அமெரிக்கன் இங்கிலீஷில் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு வராதுங்க. கிளியராக இருக்கா? அடுத்தது நெய்பர் இருக்குல்ல, இங்கே நமக்கு NEIGHBORன்னு வருங்க, இங்கே நமக்கு U வராது. இப்போ நம்ம கலருக்கு பார்ப்போம்ல, COLOURன்னு இருக்கும், பட் இங்கே நம்ம எப்படி சொல்லுவோம்? COLOR அப்படி தான் வந்துட்டு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். தென் அடுத்து பாருங்கள், அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரீம்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கே நமக்கு டி, அவ்வளோதான். சரியா? இந்த இடத்துல டி இருக்குங்க. தென் இங்கே நமக்கு ED வந்துட்டுருக்கு. சரியா? ட்ரெம்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஏர்ப்ளேன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஏரோப்ளேன். அடுத்தது ப்ளோ அப்படின்னு இருக்குல்லங்க, இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ளாக். கிளியராக இருக்கா? ஸோ இந்த வேர்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்பெல்லிங் வச்சு கேட்டாங்க அப்படின்னா புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ இந்த 10 வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஹாலிடே, வெக்கேஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. கிளியராக இருக்கா? இதுவே நமக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி 30 மினிட்ஸ் மேலே போயிடுச்சுங்க. நமக்கு இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது. ஒன்று வந்து கொஸ்டின் டேக் இருக்குது, அடுத்தது வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. அதுக்கு எப்படியுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ஓகே தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த 2 டாபிக் பார்த்தோன்னா 8th வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுதுங்க. தேங்க்யூ.